தஞ்சாவூரினுடைய அடையாளமாக விளங்கக்கூடிய தலையாட்டி பொம்மைங்க அந்த ஊரினுடைய கலை பாரம்பரியத்தையும் எடுத்து காட்டுறாங்க. 19ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த பொம்மைகள்லாம் உருவாக்கப்பட்டு வருவதாக சொல்கிறாங்க. சரபோஜி மன்னர்கள் காலத்தில் இங்கே இருந்த இந்த பொம்மை கலைஞர்கள்லாம் மிகவும் மதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த தலையாட்டி பொம்மைன்றது ராஜா ராணின்னு 2 பொம்மையை சேர்த்தது தான் இந்த தலையாட்டி பொம்மை. பொம்மைகளுடைய அடிப்பகுதியெல்லாம் பெருசாகவும் கனமாகவும் இருக்கும். இதனால் புவியீர்ப்பு விசை காரணமாக அதை தள்ளி விட்டாலும் அது மீண்டும் செங்குத்தாகவே நிற்கும். இதுதான் இந்த பொம்மையினுடைய சிறப்பு. இதுக்கு 1999ஆம் ஆண்டுலேருந்து புவிசார் குறியீடும் கொடுத்துருக்காங்க. இந்த கலைஞர்கள்லாம் போற்றி பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இப்போ இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்கிற தேங்காய் சிரட்டை, காகிதம் இதெல்லாம் வச்சு சிம்பிளாக நம்மளே எப்படி இந்த பொம்மையை செய்யலாம்னு விளக்கியிருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க, அடுத்தவங்களுக்கு லிங்க் அனுப்புங்க. பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்னு தெரிவிங்க. எனது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்துக்குங்க. வாங்க வீடியோவை பார்க்கலாம்.